ஏன் கூலி ட்ரெய்லர் வந்து யாருக்குமே பிடிக்கல? அரங்க மதிர விசில் பறக்கவே அவ்வளோ பெரிய ஹைப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த ட்ரெய்லரே வந்து இருந்துச்சு. இட் கேன் பி a disaster. நான் பவர் ஹவுஸ்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லருக்கு வைப்பாங்கன்னு வந்து இல்லை எதிர்பார்த்தாங்க, வைக்கல. இல்லை அந்த டிஸ்கோ சாங்கை வச்சுருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சோம். ஆனால் அதுவும் வைக்கல. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மோப்ஸ்டா அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கூலி ட்ரெய்லருக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஏன்? ஒருவேளை ட்ரெய்லர் நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்காது அப்படிங்கிற கான்செப்டில் வந்து இந்த ட்ரெய்லரை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்காங்களா? இல்லை இது லோக்கியோட வேலையாக இருக்குமோ? சரி, நேற்று எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வந்து பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக இருந்துச்சு இந்த படத்துக்கான ஹைப்பு. ஏன் இந்த படத்துக்கு ஹைப் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 காரணம் தான். ஃபஸ்ட்டு லோக்கி அண்டு ரஜினி 2 பேர்த்தோட இந்த காம்பினேஷன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த க்ரூ தான். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவங்க. 3வது டாபிக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எல்சியூவா இல்லை. ஸோ லோகேஷ் கனகராஜ் அண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்து மூலிமா முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் படம் வந்து பண்ணுறாங்க கூலிங்கிற பேரில். ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து நம்ம லோகேஷை பற்றி நல்லாவே தெரியும். அவர் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து அவுட்புட்டை வாங்குவார், எந்த அளவுக்கு படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார் அப்படிங்கிற பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் கிடச்சிருக்காரு அப்படின்னோடனையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பயங்கரமாக குக் பண்ணியிருப்பார். அந்த ஒரு நம்பிக்கை தான் இந்த ஒரு காம்போ மேலே. 2வது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த குரூஸ் தான். ஸோ இந்த படத்துக்கு ஷோபின், நாகார்ஜுனா, அப்புறம் ஆமீர் கான் இவங்க 3 பேர் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் வந்து ஆன்டகானிஸ்ட்டாக வந்து நடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ப்ரொட்டகானிஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரா, அப்புறம் சத்யராஜ், சுத்திகாசன் இவங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பயங்கரமான ஹைப் வந்து கிரியேட் ஆகிருக்கு சொல்லப்போனால். ஏன்னா வில்லன் க்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேமியாவை வந்து ஆமீர் கானை வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ அது அந்தளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. 3rd வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூ. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.